கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் டியூரேஷன் வந்து 139 மினிட்ஸ். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டாக்ஸியோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்டாகோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ். குட் பேட் அக்லி மாமே அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே ட்விட்டர் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ தூரம் ஏகே அவர்களோட படமான குட் பேட் அக்லி பார்க்கறதுக்கு ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து யூஏ சர்டிஃபிகேட் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ இந்த சர்டிஃபிகேட் அதாவது என்னென்னலாம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் டியூரேஷன் வந்து 139 மினிட்ஸ், அதாவது 2 hours and 19 minutes ரொம்பவே கிறிஸ்பாக முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சர்டிஃபிகேட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஏன்னா கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதை தொடர்ந்து என்ஓசி அதாவது வீடியோ கிளிப்ஸ் ஆஃப் அதர் மூவிஸ் அப்படின்ட்டுலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் மூவி சாங்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம், ஒத்த ரூபா தாரன் சாங் வந்து ரொம்பவே ஹிட்டாக இருந்தது. அது ட்ரெய்லர் கட்டுக்கு மட்டும் இல்லாமல் படத்துலையுமே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. அண்ட் புலி புலி சாங் அதாவது டார்கே அவர்களோட சாங்குமே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு படத்தில் எப்படி இருக்கும்னு தெரியல. அண்ட் இதை தவிர்த்து நிறைய ரீமிக்ஸஸ் நிறைய புது முயற்சிகள் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஜிவி அவர்களுமே சமீபத்தில் ஒரு ட்வீட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரவல் பிளாக்குமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மியூசிக் இருக்குது, காத்துருங்க அப்படின்ற மாதிரியும் ஜிவி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் ஓவராலாக வேர்டிக்ட் வந்து குட் பேட் அக்லி வந்து ஒரு தியேட்டருக்கான படம், நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. முக்கியமாக ஏகே அவர்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக டெக்னீஷியன்ஸ் ஒரு சில பேர் வந்து எவ்வளோ தூரம் அவங்க ஹாப்பியாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனாக சொல்ல முடியலனாலுமே அந்த ஹைப்பை வந்து ஓரளவுக்கு இந்த கிராஃப் அப்படியே கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக படத்துக்குலாம் வந்து ஹைப் நிறைய கொடுத்தா ஒருவேளை ஓடாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஹைப்பை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமாக இந்த புக் மை ஷோலையும் சரி டிக்கெட் நியூ ஆப்லையும் சரி நிறைய புக்கிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்கனால கிராஷ் ஆகுது அப்படின்ற அளவுக்குமே வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜென்ரலாக புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது டைமிங் வந்து பெருசாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட அந்த ட்ரேட்மார்க் டைமிங் அதாவது கூட்னா 10 வரும் அப்படின்னுக்காக அந்த டைமிங்கில் வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல ஹவுஸ்ஃபுல்லும் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே வந்து சோலோ ரிலீஸாக இருக்குது அப்படின்னால வரிசையாக ஃபேமிலி ஆடியன்ஸஸுமே புக் பண்ணிட்டு வராங்க. ஸோ குட் பேட் அக்லிக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓப்பனிங்கில் இந்த சர்டிஃபிகேட் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த சர்டிஃபிகேட்டில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மைன்யூட்டாக வந்து செகண்ட்ஸ் கணக்கில் போயிருந்தாலுமே வந்து ஓவரால் டியூரேஷன் வந்து 2 hours 19 minutesன்னு இருக்குது. அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர்ஸ் வந்து 2-3 இடத்துல வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக ஸ்மோக்கிங் மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் புகை வந்தாலுமே இந்த ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர் வந்து போடணும். அதில் ஒரு சில இடத்துல வந்து மிஸ் ஆகலாம். பிகாஸ் இப்போ வந்து நம்ம ட்ரெய்லர் ஷாட்ஸ்லேயே பார்க்கும்போது கன் ஃபயரில் வந்து அவ்வளோ தூரம் ஸ்மோக் வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் கார் ஓட்டும் போது நிறைய இடத்துல வந்து ஃபயரிங்லாம் இருக்குது. அண்ட் நிறைய மெஷின் கன்ஸ்லாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துலலாம் வந்து ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர் இங்கேயுமே வந்து ஒரு சில மூவிஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இதில் ஒரு சில இடத்துல வந்து ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர் போடணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஆக்ஷன் பேக்ட் படமாக வந்து ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. இன்னொரு பக்கம் இந்த லிக்கர் பிராண்ட் நேம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரெய்லர் ஷாட்டில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பார் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி, ஒரு பார் டேபிள் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி அங்கே ஏதோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்ட்டு நம்ம சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சீக்வன்ஸ், அது கண்டிப்பாக என்னால் ரிவீல் பண்ண முடியாது ஏன்னா படத்தில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதோடு சேர்ந்து ஒரு க்ரூஸ் லைன்லையுமே அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து குடிக்கிற மாதிரிலாம் வந்து ஷார்ட்ஸ் நிறையவே பார்க்க முடிஞ்சுது. ஸோ லிக்கர் பிராண்ட் நேம்ஸை வந்து நிறையவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ட்ரிங்கிங் ஆல்கஹால் டு இன்ஜுரிஸ் டு ஹெல்த் அந்த டிஸ்க்ளைமரையுமே போட சொன்னாங்க. அண்ட் இதை விட முக்கியமாக ரூட் கெஸ்டர்லாம் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில படத்தில் வந்து யாராவது வந்து பப்ளிக்கில் திட்டுறது அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை பப்ளிக்கில் வந்து ஸ்வேரிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை ஸ்வேரிங் ஃபிங்கர்ஸ் காட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கெஸ்டர் வந்து பிளர் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட்
நிறைய கெட்ட வார்த்தைகள் அதில் வந்து வரிசையாக அத்தனை இருந்தது. நீங்களே அந்த சர்டிஃபிகேட் போய் பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன இருக்குன்ட்டு. அது எல்லாமே வந்து மியூட் பண்ணிட்டாங்க. அதுதான் மேஜர் ட்ரிம்மிங்காக இந்த படத்தில் இருக்குது. அண்ட் என்ஓசி அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, பழைய பாட்டோட ரீமிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட என்ஓசியும் சப்மிட் பண்ணணும். அண்ட் முக்கியமாக அதோட கிளிப்பு காட்டுற மாதிரி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் மேபி டிவியில் ஓடிட்டுருக்கலாம், சைட்லேயே வந்து அந்த பாட்டோட சீக்வென்ஸ் வந்து வேறு ஷாட்டில் வந்து குட் பேட் அக்லியில் பார்க்க முடியும். பட் ஆனால் அந்த வீடியோக்கான என்ஓசி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓவராலாக 2 hours 19 minutes ரொம்பவே கிறிஸ்பாக. யூஷுவலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பெரிய படங்கள்லாம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, ரொம்பவே செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருக்குது, இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இப்போது குட் பேட் அக்லி 2 hours 19 minutes ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும், நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த டியூரேஷன் வந்து மூவிக்கானது அப்படின்னு பார்த்தோம். அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மாஸ் எலிமெண்ட்டாக இருக்குது, ஏகே அவர்கள் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆதிக் அவர்கள் சமீபத்தில் ஒரு சில இன்டர்வியூஸில் வந்து சொன்னாங்க, ஆனால் இந்த ட்ரெய்லர் கட் வந்து ஏகே ஃபேன்ஸோட ஹாப்பினஸ்க்காக மட்டுமே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாஸ் ஃபேக்டர்ஸ் வந்து படத்தில் இருக்காது அப்படின்ற மாதிரியுமே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது ஃபேமிலியுமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ட்ரெய்லருக்கும் இது சொன்னதுக்குமே சம்மந்தமே இல்லையே அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஹைப்பை ஏற்றி இறக்குறதா இல்லை என்னன்னு தெரியல. அண்ட் முக்கியமாக யாருமே பெருசாக வந்து எதுவுமே ரிவீலும் பண்ணலை. அண்ட் ஆக்டர்ஸ் யாருமே பெருசாக ப்ரொமோஷனல் இன்டர்வியூமே கொடுக்கல. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பயமாக இது வந்து பெருசாக போகாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த சென்சர் சர்டிஃபிகேட்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் வயலன்ஸ் இருக்குது, அவ்வளோ தூரம் கன் ஷாட்ஸ் அண்ட் ஆல்சோ சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஒன்று சொன்னாங்க, ஒரு வால் கொடுக்குற சீன் இருக்குது, ஒரு கத்தி சண்டை சீன்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் கத்தி சண்டை, இந்த கன் ஷாட் அப்படின்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பிளட்டு தெரிக்கிற சீன்லாம் இருக்கும், இல்லை எனிதிங் அஸ் சச் ஒரு சண்டை அப்படின்னாலே ஒரு பிளட்டு தெரிக்கிற சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த சர்டிஃபிகேட்டில் இல்லை. ஒருவேளை அந்த வயலன்ஸ்லாம் பெருசாக இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் ட்ரெய்லர் பார்த்தா மாஸ் சீக்வன்சஸ் அவ்வளோ இருக்குது. அர்ஜுன் தாஸ் அவர்கள் அண்ட் அஜித் அவர்களோட ஃபைட் சீக்வன்ஸே நிறைய இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் பாம் பிளாஸ்ட்லாம் நம்ம பார்த்தோம், அதில் கூட பிளட் இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் சர்டிஃபிகேட்டில் வந்து UA தான் கொடுத்துருக்காங்க, அதாவது அடல்ட் சூப்பர்விஷனோட இருக்கணும், பிகாஸ் வயலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னால. ஆனால் பிளட் இல்லை, பிளட்டுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையா என்னன்னு தெரியல. அதை எதுவும் ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டுலாம் எதுவுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. பட் யா, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஏன்னா வயலன்ஸ்லாம் இருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட எல்லாருமே இருக்காங்க. இப்போ சென்சார்லாம் நடந்தாச்சு. ஸோ படம் வந்து ரிலீஸ்க்கு ரொம்பவே ரெடியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏகே அவர்கள் வந்து நிறைய வாட்டி சொன்னாலுமே இந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணாதீங்க, கட் அவுட்லாம் வைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கட் அவுட் கூட இடிஞ்சு உடஞ்சிது. நல்ல காலம் யாருக்குமே எதுவும் ஆகலை. ஸோ ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு சிறிய ரிக்வெஸ்ட், பெருசாக செலிப்ரேஷன் பண்ணாதீங்க, பண்ணினாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா குட் பேட் அக்லி வந்து ஏகே அவர்கள் ஃபேன்ஸுக்காக வந்து ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு இருந்தால், ஏன்னா அவ்வளோ தூரம் ரெஃபரன்சஸ் ஆஃப் இஸ் ஓல்ட் மூவிஸ்லாம் இருக்குது. அதுவே பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. ஏன்னா பில்லாவோட ரீக்ரியேஷன் மல்டிவர்ஸாக இருக்கும், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ எதிர்பார்ப்போடு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பத்திரமா இருந்துட்டு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சிறிய வேண்டுகோள் ரெட் நூல் மூலியமா. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.